அன்பான நண்பர்களே, தோழர்களே, ஓட்டு கேட்டு வருவாங்கண்ணே, நாட்டை கெடுத்த கூட்டம் மண்ணே. நோட்டை காட்டி ஓட்டு கேட்பாங்கண்ணே, நாட்டை கெடுத்த கூட்டம் மண்ணே அப்படின்னு பாவலர் வரதராஜன் இளையராஜாவோட அண்ணன் பாடுவார். இன்றைக்கு அதே பாட்டை திருப்பி போட்டுப்பாரு. ஓட்டு பொறுக்க வராங்கண்ணே, ஓட்டு திருடம் வராங்கண்ணே, தேர்தல் ஆணையத்தை கையில் வைத்துக் கொண்டு சங்கிகள் கூட்டம் ஓட்டு பொறுக்குவதற்கும் ஓட்டு திருடுவதற்கும் வருகிறார் என்பதை எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் ராகுல் காந்தி ஆதாரங்களோடு வெளியிடுகிறார். தப்புன்னு சொன்னா சட்டப்படி கோர்ட்ல போட்டு கேஸ் விட்டு உள்ள தள்ளி இருக்கணும். ஆனால் தேர்தல் ஆணையம் வாய் திறக்கவில்லை, செய்தவன் வாய் திறக்கவில்லை. சங்கி பையன் ஊதுறான். யாரு? மத்திய அமைச்சர் ஒருத்தர் ஊதுறான். கிடையாது, அது தேர்தல் பயத்துல சொல்றாரு. பயத்துல சொல்றாரோ எதுக்கு சொல்றாரோ அதை யார் சொல்லணும்? தேர்தல் ஆணையம் சொல்லணும். பிரைஸ்ல சேர்ந்த விளம்பரத்தார பெண் அவன் அம்மாவோட படத்தை போட்டு 22 ஓட்டு சிம்பிளுக்கு. ஒரே வீட்டுல 112 பேர் இருக்கிறான். எல்லாத்தையும் ஆதாரத்தோட சொல்றான். இதை தேர்தல் ஆணையம் இதுவரையிலும் மறுக்கவில்லை, பதில் சொல்லல, ஆதாரத்தோட சொல்லுகிறார். ஆனா சங்கி பயிலும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை இந்திய மக்கள் புரிஞ்சுக்கணும். எவ்வளவு பெரிய ஆபத்து அப்படின்னா, எஸ்ஐஆர் ஏன் எதுக்குறீங்க? இப்படிப்பட்ட தில்லுமுல்லாம் இருக்குது. 12 மாநிலங்களில் கொண்டு வந்திருக்கிறான் என்பதை இந்திய மக்கள் புரிந்துகிட்டு நடக்கணும். இல்லை, தமிழ்நாடும் கேரளாவும் புரிந்துகிட்டு உடனே கோர்ட்டுக்கு நினைக்க அடக்கி இருக்கிறாங்க. அம்பேத்கர் காட்ட வழியில அரச சாசனத்தை மதித்து கொண்டு கோர்ட்டுக்கு போயிருக்கிறோம். ஆனா கோர்ட்டை மிரட்டுறான். அடுத்து வரக்கூடிய சூரிய மிஸ்ராவை நியமிக்க கூடாது. ஏன்னு சொன்னா அவர் தான் சொன்னாரு, இந்த ஆதாரத்துல ஒன்று காட்டு அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்தை பார்த்து. அப்ப அவரே வேணான்றான். ஏற்கனவே ஹவாய் பேசக்கூடாதுன்னு சொல்றான். நீதிமன்றத்தை புறக்கணித்து குப்பத்தொட்டியில் போடக்கூடிய களவாணி கூட்டத்தின் மொத்த ரூபம் மோடி, அமித்ஷா, சங்கி, கோல்வாக்கர், சாவேக்கர், மோகன் பகவத் கூட்டம் பார்த்தீங்களா? நம்பிடாத, நம்பியும் இருந்து விடாது. வைரமுத்து சொன்ன மாதிரி, நீ நம்பி இருந்த சொன்னா அதை பத்தி கனவு கொண்டு இருந்திருந்தா நீ கட்டியிருந்த கோவணம் உருவப்படும். சுதந்திரம் நடக்கூடிய நிர்பந்தம் வந்துடும் என்பதை புரிந்து கொண்டு பயணிக்க வேண்டிய கீப் லெப்ட்னு சொல்லுகிற போது, முதல் உலகத்திலேயே 21 வயதில் பெண் மேயராக இருந்தது மார்க்சிஸ்ட் கட்சியுடைய தோழியர் ஆர்யா ராஜேந்திரன். அதை பாராட்டியவர் முந்தானி அமெரிக்காவில் நியூயார்க்கில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். வரலாறு எப்படி மாறுது பார்த்தீங்கல்ல? யாரை எதிர்த்து ட்ரம்ப் பிரச்சாரம் செய்தும் இவன் சோசியலிஸ்ட், இவன் கம்யூனிஸ்ட் என்று, தீவிரவாதி என்று சொல்லியும் மக்கள் மோதானியை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவருக்கு ஒரு ரெட் சல்யூட். இந்திய மக்களை சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்றி சிறுசாரிக்கை தீர்த்து கொண்டு